தமிழ்நாடு, தமிழீழம், அதற்கு இடைப்பட்ட கடல், இது ஒரு தேசம். இதை மண்டையில ஏத்துங்க. இது ஒரு தேசம். இதுக்கு வேற அதுக்கு வேறலாம் இல்ல. இது ஒரு தேசம். லட்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. அது ஈழ தமிழருக்கும் சொந்தம், தமிழக தமிழனுக்கும் சொந்தம். ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருமே அடிமையா கிடக்கிறோம். அடிமையா கிடக்குறாங்க. என்ன எஜமானனுக்கு நான் உங்களோட மோதுறதும், உங்க எஜமானனுக்கு நீங்க என்னோட மோதுறதும் நம்மளுடைய நிலைமை என்ன? நம்ம நாயா எஜமானனுக்கு மோதிக்கிட்டு இருக்கிறது? ஏய், நீ யாரா இங்க வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு? நீங்க சொல்லிருக்கணும். பெருமையா இருந்திருக்கும் எங்களுக்கு. அனுர தசநாயக்கா வந்து கால் எடுத்து வைக்கும்போது நீ யாரு கச்சத்தீவுல போய் கால் எடுத்து வைக்க? அது எங்களுடைய நிலம்னு சொல்லிருக்கணும். அப்ப நீங்க சொல்ல வருது என்ன? நாளை சிங்கள குடியேற்றம் தமிழ் நிலப்பரப்பில் நடந்தால் சரின்னு சொல்லுவீங்க போலியே. யாழ்ப்பாணத்துல சிங்கள குடியேற்றம் நடந்துச்சுன்னா சரின்றீங்க போலியே. என்னப்பா நடந்துட்டு இருக்காங்க ஈழத்துல? என்ன நடக்குது? இன்னும் தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் இல்லையா? உங்க கனவு என்ன? உங்க லட்சியம் என்ன? உங்க நோக்கம் என்ன? இதுக்கு மேல புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? அடுத்து வரும் காலம் தமிழர்களுக்கான காலம். கனவு மட்டும் காணுங்க. நமக்கான நிலப்பரப்பில் நாம் வாழ்வது போல் கனவு மட்டும் ஒவ்வொரு தமிழனும் தூங்குவதற்கு முன்பு கனவு காண்டு கொண்டு தூங்குங்கள். எல்லாரும் ஒருமித்தமா கனவு காணணும். நமக்கென்ற ஒரு கொடி, நமக்கென்ற ஒரு நிலப்பரப்பில் நாம் இருப்பது போன்ற ஒரு கனவை மனதில் ஏந்துங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை நோக்கி காலம் வழிநடத்தி கொண்டு வரும். வந்துகிட்டே இருக்குது காலம் கைகூடி கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நான் திரும்ப நான் சொல்றேன். இதை மட்டும் மனசுல வைங்க. 2வது, எக்காரணத்தை கொண்டும் சக தமிழனோடு மோதுவதை தவிருங்கள். இதைதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுடைய ஆயுதம் நமது எதிரியின் பக்கம் தான் திரும்ப மொழிய சக தமிழனின் பக்கம் திரும்பக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அது ஈழ தமிழரா இருந்தாலும் சரி, தமிழக தமிழரா இருந்தாலும் சரி, அந்த புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு சரியான தமிழ் தேசிய புரிதல்.